வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ கார்ட்போர்டில் வந்து கேரம் போர்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ரியலாக வந்து உள்ள கேரம் போர்டு மாதிரியே இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது கார்ட்போர்டில் தான் பண்ணது. இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் யாரும் வந்து வெளியே போய் வாங்கவும் முடியாது. ஸோ அதனால் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு நீங்கள் வந்து அட்டை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரம் போர்டு வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற லைக் தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட மோட்டிவேட் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிவி பெட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் தான் பண்ண போகிறோம். அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கேரம் போர்டு வந்து வச்சுருக்கோம். அதை வச்சு தான் வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த டிவி பெட்டி எவ்வளோ கனமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அந்த கார்ட்போர்டு. ஸோ அதனால் அந்த அட்டைப்பெட்டி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா வேறு கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கார்ட்போர்டில் வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெட்ட போகிறோம். இப்போ வந்து அந்த இதுக்கு வந்து கேரம் போர்டு வந்து ஆல்ரெடி இருந்தனால அந்த அளவு வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து வச்சுட்டு அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பென்சிலை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து எல்லா சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த அளவு வந்து பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லைன்னா இதே சைஸில் வந்து கம்மியாக கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த சைஸ்க்கு வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து கரெக்டாக வந்து வெட்டிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் வெட்டமுள்ள பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையை வெட்டிக்கிறாதீங்க. இதை வந்து நான் வந்து பார்த்து வந்து கத்தியை யூஸ் பண்ணி வெட்டிக்கிறேன். இப்போ எவ்வளவு அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த அளவு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கே வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் இருக்குது கரெக்டாக. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் தான். இதுக்கும் பெருசுனா கேரம் போர்டு இருக்கும், அந்த லெவலுக்கு வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ 50 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி வந்து 50 சென்டிமீட்டர் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து வெட்டிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வந்து கேப் வந்து விட்டுக்கோங்க. அந்த 5 சென்டிமீட்டர் கேப் விட்டிங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த காயின் வந்து அடித்து நம்மளுக்கு ரிட்டன் வர்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இது செய்யலாம் நம்ம. ஸோ அதனால் நான் சுற்றி வந்து நான் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இந்த லெவலில் இருக்கிற மாதிரி வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து இருக்கட்டும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து கனமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 அட்டை வந்து தேவையில்லை. சப்போஸ் வந்து லேஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று பின்னாடி சைடு வந்து வச்சு ஒட்டிக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடினா ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். ரவுண்ட் ஷேப் வந்து அந்த காயின் வந்து கரெக்டாக வந்து விழுகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஷேப்பில் வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த லெவலுக்கு வந்து நம்ம ரவுண்டு வந்து வரைஞ்சாச்சு. அதை கத்தியை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து கரெக்டாக வந்து வெட்டி எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஒரு 4 இது ரவுண்டு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சூப்பராக வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து உள்ளதை வந்து கோடு போடுறது, அதுக்கடுத்து நடுவில் ரவுண்டு வரைகிறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை நம்ம கேரம் போர்டில் உள்ள டிசைனே வந்து நம்ம பார்த்து வந்து வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இதை பார்த்து வரைஞ்சாலும் பரவாயில்ல, அல்லைன்னா கூகுளில் வந்து கேரம் போர்டு இமேஜஸை வந்து பார்த்துட்டு அந்த டிசைனில் வந்து வரைஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம வந்து வரைய ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து வாட்டர் கன் மூடியை யூஸ் பண்ணி தான் அந்த சைடு உள்ள அந்த ரவுண்ட்ஸ்னால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நான் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட்ஸை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து நடுவில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஒரு ரவுண்டு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்து வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து கவராயம் அந்த இதை வந்து யூஸ் பண்ணி நடுவில் வந்து சின்னதாக உள்ள ரவுண்ட்ஸை வந்து அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுபோக வந்து சின்ன ரவுண்டையும் அந்த கவராயத்தை யூஸ் பண்ணியே வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வரைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், ரியல் கேரம் போர்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நடுவில் வந்து ஒரு 6 கோடு இல்லைன்னா 8 கோடு அளவுக்கு வந்து நடுவில் வந்து மாற்றி வந்து கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஸ்டார் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 8 கோடு நடுவில் வந்து போட்டிருப்போம். அதை வந்து கரெக்டாக வந்து இணைக்கும் போல் நம்மளுக்கு இந்த லெவலுக்கு வந்து அழகாக ஸ்டார் கிடைக்கிது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையம் வந்து ஆரோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் வீட்டில் உள்ள அந்த டேப் யூஸ் பண்ணி அதில் உள்ள ரவுண்டு இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து வரையணும்னா வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு சூப்பராக வந்து கேரம் போர்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே டிசைனை வந்து பென்சிலில் வந்து வரைஞ்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு உள்ளதை வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ 4 சென்டிமீட்டர் அளவு வந்து சைடு வந்து அந்த இது வந்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் லென்த்து வந்து எடுத்து ஒரு 8 இது வந்து எடுத்து வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2 வச்சு தான் ஒட்டி அந்த மேலே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து அளவு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, ரவுண்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி வந்து வச்சு அங்கே வந்து கிராஸை வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸை வந்து லைன் வரைஞ்சி அதை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க.
அப்போனா தான் எல்லா இடமும் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ண முடியும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வெட்டி எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டுறேன். நீங்கள் கம் இருந்தால் கூட கம் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எல்லாத்தையும் வந்து 2 தான் வந்து ஒட்டிக்கோங்க. 2 ஒட்டுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 இதை வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்கடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதை வந்து கீழே வந்து அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 4 சைடு இதே மாதிரி வந்து மார்க் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டும் போல நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நேரம் கையை வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒட்டும். இப்போ வந்து நம்ம சூப்பராக வந்து 4 சைடு வந்து ஒட்டியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிடுச்சு. அதுக்கடுத்து நடுவில் வந்து நம்ம வந்து அழகாக வந்து கலர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். கலர்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். பெயிண்ட் யூஸ் பண்ணாதீங்க. பெயிண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மார்க்கர், ஸ்கெட்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் கார்ட்போர்டில். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வந்து அந்த இதை வந்து நோட் பண்ணி வந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அழகாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த நடுவில் உள்ள ஸ்டாரை வந்து அழகாக வந்து இணைச்சி விட்டுக்கலாம், அந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து நம்ம வந்து நார்மலாக அந்த மார்க்கர் வந்து என்கிட்ட வந்து பிளாக் வந்து இல்லை, ஸோ அதனால் ஸ்கெட்சு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்கெட்சை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரெட் கலர் மார்க்கரை வந்து அந்த சைடு உள்ளதுக்குனா கலர்ஸ் வந்து அப்படியே கொடுத்துடலாம். அந்த டிசைனில் என்ன இருக்கோ அதுதான் நான் அப்படியே கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரவுண்டு வந்து பெர்ஃபெக்டாக வரைஞ்சிட்டோம். பாருங்கள் இந்த எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணது தான். ஸோ கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அழகாக வந்து நம்ம கலர்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து அந்த ஆரோவும் நம்ம வந்து கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ வந்து அதையும் நம்ம வரைஞ்சாச்சு. எல்லாமே சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், கேரம் போர்டு வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃபுல்லாக ஹார்னர் இதில் வந்து நம்ம பிளாக் கலர் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேரம் போர்டு வந்து ரியல் கேரம் போர்டே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சுற்றி வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அடிச்சிக்கலாம். இப்போ வந்து பிளாக் கலரே அடிங்க, அதுதான் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே கேரம் போர்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பிளாக் கலர் இதை வந்து எல்லாத்தையும் சுற்றி வந்து பெயிண்ட் வந்து நான் அடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து கேரம் போர்டு ரெடி ஆகிடுச்சு. ரியலாக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து வந்து காயின்ஸ் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அதையும் கார்ட்போர்டில் சின்ன சின்ன ரவுண்டாக வச்சு ஒரு 8 பிளாக் காயின், 8 ஒயிட் காயின், இந்த மாதிரி அடுத்து ஒரு ரெட் காயின், இந்த மாதிரி வந்து அதுக்கும் கலர் அடித்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம நடுவில் வச்சு விளாண்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கேரம் போர்டு வந்து இந்த கேரம் போர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரியலாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ரியலாகவே இருக்குது. சரி, ஓகே, இதை விளாண்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விளாண்டுறேன். எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் வந்து பவுடர் கூட அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து டேப் சுற்றணுன்னா கூட ஒட்டிக்கோங்க, இன்னும் வலுவலுப்பாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. நான் எந்த ஒரு இதுவும் இல்லை, ரியலாக வந்து விளாட்றது வந்து சூப்பராக இருக்குது. பவுட்ரு மட்டும் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நானும் யுவகரிஸ் வந்து அக்கா பையன் அது சேர்ந்தான் விளாண்டோம். நல்லா வந்து போச்சு, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் காலத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சின்ன ஈஸியாக வந்து வீட்டில் வச்சு நீங்களும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.